பாருங்கள் 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக இந்த ஆம்கோலும் கையோட அளவு எடுத்ததும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எங்கேயும் ஒரு சுருக்கம் இல்லை பாருங்கள். அழகாக பாருங்கள். இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் நம்ம இணைக்கும் போது கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் நம்மளுக்கு எந்த துணியும் எக்ஸஸாக நீராது, எதுவும் கம்மியாகாது, கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ அடுத்து கழுத்து நம்ம எப்படி பீஸ் வைக்கிறோன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் அளவு வச்சு தைச்சாலும் கழுத்து அகலமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நம்ம பீஸ் வைக்கிறதுக்கு முன்னே. இப்போ பாருங்கள், இது வீப்பட்டி உள்ளது. இந்த வீப்பட்டி உள்ளதை கரெக்டாக நம்ம இங்கேருந்து அளந்து பார்த்துக்கலாம். ஷோல்டர் வரைக்கும் அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பாருங்கள், கொஞ்சம் தான் எக்ஸஸாக இருக்குது. நம்ம வந்து பீஸ் வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். இது உள்ளே மடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வரணும், கொஞ்சமாவது ஏறணும் அடி துணி. அப்போ தான் நம்ம வச்சு அடிக்கும்போது அது கரெக்டான அளவுக்கு வரும். இப்போ இந்த பக்கம் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இது பக்கம் கரெக்டாக அதே மாதிரி பாருங்கள். இப்போ பின்கழுத்து நம்ம இறக்கம் ஏற்றோம், எப்படி நம்ம வேணும்னா இறக்கிக்கலாம், வேணும்னாலும் ஏற்றிக்கலாம். இப்போ ஆனால் நம்ம வெட்டினதோடு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பீஸை வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கழுத்து பீஸ் வெட்டி வச்சுருந்தோம். இதில் தான் நம்ம கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். ரவுண்ட் நெக்குக்கு கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். நம்ம எவ்வளோ பெரிய நெக்கு இது அகலமாக வெட்டினாலும் இதே துணியில் தான் நம்ம பீஸ் எடுக்க முடியும். தாராளமாக வரும். நீங்கள் வேறு எந்த பீஸும் எதுலையும் எடுக்க வேணாம். இதில் அளவு என்னன்னா, பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவு கிராஸில் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். ஸ்கேல் ஒழுங்காக வரல. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவு தான். இப்படியே நீங்கள் இந்த ஸ்கேல் அளவில் எல்லாத்துலேயுமே ஒரு கோடு போட்டுக்கலாம். நீங்கள் கோடு போட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி வெட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் கிராஸ் பீஸ் ஃபுல்லாக எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பீஸ் கிடச்சிருக்கு. அந்த கழுத்து பீஸ்லேருந்து நம்ம இவ்வளோ கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை எப்படி கிராஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிராஸ் இருக்குது. நேராக ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த கிராஸ் என்ன பண்ணோம், இந்த கிராஸோட ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த கிராஸ் இருக்கா, இந்த கிராஸ் அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். ஆப்போசிட் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இன்னொரு பீஸ் வைக்கிற பாருங்கள். இப்போ இந்த பீஸும் அவங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நீட்டு பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நெக்கோட வச்சு ஜாயின் பண்ணலாம். கழுத்து பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு, அதாவது ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. அதாவது எந்த பீஸையும் கீழ் பீஸையும் இழுக்கக்கூடாது, மேலே நம்ம வைக்கிற பீஸையும் இழுக்கக்கூடாது. ரெண்டுமே இப்போ கிராஸ் பீஸ் லெவலில் தான் இருக்குது. அப்படியே ஃப்ரீயாக விட்டு அடிங்க. ரெண்டுமே ஃப்ரீயாக அழகாக மேலே எங்கேயே கையை வச்சு அழகாக தள்ளி.
அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த வளைவு நல்லா வளைஞ்சு வரணும்னா தையலை கட் பண்ணாமல் இப்படி ஒரு கிராஸில் கட் போடுங்க. ஃபுல்லுமே கழுத்து பகுதி நீட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுங்க. கட்டு கொடுத்தாச்சு பாருங்கள். திருப்பி நம்ம இதை இப்படி மடிச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா விட்ட பீஸு. இப்போ இப்படி மடிச்சுட்டு ஒரு படிமான தையல் பாருங்கள். இப்படி ஒரு படிமான தையலை போட்டுக்கணும் நம்ம. அதாவது இது எம்மிங்கான ப்ராக்டிஸ் வைக்கிறது. கழுத்துக்கு ரவுண்ட் நெக்குக்கு எம்மிங் போட்டு நம்ம பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எம்மிங் போட்டு இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் நம்ம எம்மிங் போடும்போது நல்லா இருக்காது, வளைஞ்சும் வராது. ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் நம்மளுக்கு அகலம் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, பாருங்கள், இங்கே நம்ம மடித்து விட்ட பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது மேல் பக்கம், இங்கே அடிப்பக்கத்தில் பாருங்கள் இப்படி இருக்கும். அந்த பீஸ் எல்லாம் நம்ம துணியை வெட்டிடாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துக்கணும். ஏன்னா கழுத்து வந்து உருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வெட்டி எடுத்துனா உங்களுக்கு மெல்லிஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துட்டோம். நம்ம உள்பகுதியில் இருந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டோம். இது முன் பக்கம். இப்போ நம்ம பாருங்கள், இதை எம்மிங் போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே நம்ம அடித்து தைக்கணுனாலும் தைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் அடித்து தைச்சி காட்டுறேன் பாருங்கள். எம்மிங்க்கு விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். நல்லா வளைஞ்சு கொடுக்க பாருங்கள், நல்லா வளைஞ்சு கொடுக்க பாருங்கள், ஸ்டிப்பாக இருக்காது. இப்படி வச்சு நம்ம எம்மிங் போட்டுக்கலாம். இப்போ நான் அப்படியே அடிச்சிடுறேன். இது எப்படி அடிக்கணும் பாருங்கள். நம்ம இந்த சைடில் அடித்தோம்னா அந்த அளவுக்கு வளைவு வராது. நம்ம முன்பக்கமே வச்சு கரெக்டாக நம்ம மடித்ததனுடைய அளவு தெரியும் நம்மளுக்கு. ஒரே சேமாக விட்டுருக்கோம், 1 சென்டிமீட்டர் அளவு. நம்ம அதையே பிடிச்சி மேல் பக்கத்துலேயே அடிச்சுக்கலாம். எம்மிங் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எல்லாம் எம்மிங் பிரிஞ்சு போகுது அப்படின்றதுனால மிஷின்லேயே அதையே நூல் வச்சு அடித்து கேட்குறாங்க. அதனால் நம்ம இப்படியே அடித்து தைச்சிடலாம். இந்த வளைவுலாம் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, இழுக்கக்கூடாது. துணியை மட்டும் அப்படியே முன்னையும் பின்னையும் கையை வச்சுக்கணும். கையை வச்சுட்டு லேசாக பிடிச்சி விடணுமே தவிர இழுக்கக்கூடாது. இந்த தையல் போதுன்றவங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஸ்டிச்சிங் அழகாக போட்டுக்கலாம், டபுள் ஸ்டிச்சிங்காக. பாருங்கள்,
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் முன் கழுத்து பாருங்கள், முன் கழுத்தோட தையல் பாருங்கள், பின்னாடி பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் அழகாக இருக்கா? தையலை நம்ம அழகாக எட்ஜில் போடணும். இந்த தையலை ஒரே ஈவனாக இருந்தால் தான் இந்த நெக் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தையல் அடிக்கும்போது பாருங்கள். அவ்வளோதான். ப்ளவுஸ் பாருங்கள். பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கட்டிங் வேணும், எந்த மாதிரி ஸ்டிச்சிங் வேணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுத்து நான் நேர் கட்டிங் ப்ளவுஸு, அதாவது நேர் கட்டிங் ப்ளவுஸ்லேயே நம்ம நேராக எப்படி தைக்கணும், இந்த மாதிரி கை தனியாக இல்லாமல் நேராக எப்படி தைக்கணுன்ற வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ. பாய்.